World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். கர்மா டிஎன்ஏ மருத்துவம் மற்றும் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் கிரகங்களின் தசா புத்திக்கு வாழ்வியல் பரிகாரங்கள் என்கின்ற தலைப்பில் உணவு இடைவேளையை அப்படியே தொடர்ந்து சொல்ல போகிறாங்க. அனைவரும் கூர்ந்து கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜோதிட பிரபஞ்ச குழுவின் 45வது கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களையும் மீண்டும் ஒரு முறை ஈரக்கரம் கூப்பி வரவேற்று எனது உரையை தொடங்குகிறேன். எல்லாரும் பசியோடு இருப்பீங்க. ஒரு முக்கியமான வேலையாக வெளியில் கிளம்பணும். போயிட்டு மறுபடியும் ஈவினிங் 6 o'clock மீட்டிங் முடியறதுக்குள்ள வந்துடுவேன். நான் பேசிட்டு போயணுங்கிறதுக்காக தான் இப்போ நம்முடைய சொற்பொழிவை இப்போயே கொடுத்துட்டாங்க. யாருக்கெல்லாம் பசி அதிகமாக இருக்கோ போய் சாப்பிட்டுட்டே நம்முடைய சொற்பொழிவை கவனிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்மளுடைய கருத்தரங்களை நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னென்னா தசாபுக்திக்கு வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக தசாபுக்தி எப்படி நம்மளோட வாழ்க்கையில் செயல்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது நிறைய பேர் வாழ்க்கையில் தசாபுக்தி அப்படிங்கிறது ஜோதிடத்தில் எதுக்காக இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு தசையில் கண்டிப்பாக பயணத்தில் இருந்துக்கிட்டு தான் இருப்போம். இப்போ எனக்கு இப்போ சனி திசை நடக்குது, உங்களுக்கு குரு திசை நடக்கலாம், சூரிய திசை நடக்கலாம், சந்திர திசை நடக்கலாம், ஏதாவது ஒரு திசை எல்லாருக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ அந்த தசா புத்தியோட பரிகாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த தசா புத்தி உண்மையாக எப்படி செயல்படும் அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். தசாபுக்திங்கிறது எதுக்காக பயன்படுதுன்னா, நாம் இந்த ஜென்மத்தில் பிறக்கும் பொழுது என்ன மரண கர்மாக்களை வாங்கிட்டு வந்திருக்கோமோ, என்ன மரண பிராப்தம் நமக்கு இருக்கோ அதை சொல்வது ராசி கட்டம். நம்முடைய பிராப்தம்லாம் என்றைக்கு நடைமுறையாக நம்ம வாழ்க்கையில் பயனாக நம்ம கையில் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் தசாபுக்தி. இப்போ காலையில் கூட சதயம் பேசினார், அரசு வேலையை பற்றி பேசினார். முதல்ல அரசு வேலை கிடைக்குங்கிற யோகம் இருக்கான்னு ஜாதகத்தில் பார்க்கணும், அது ராசி கட்டம் சொல்லும். அரசு வேலை கிடைக்குங்கிற யோகம் இருந்தால் அந்த யோகம் எப்போது செயல்படும், இப்போ 2 வருஷத்தில் கிடைக்குமா, 3 வருஷத்தில் கிடைக்குமா? இப்போ ஒருத்தங்க ஜாதகம் பார்க்க வராங்கன்னா 2027 அரசு வேலை கிடைக்குமா, அல்லது 2030 கிடைக்குமா, இல்லை அந்த அரசு வேலை கிடைக்கிறதுக்கான தசாபுக்திகளே இல்லை அப்படின்னு கூட இருக்கும். அப்போ நிறைய பேருக்கு வாழ்க்கையில் பிராப்தம் ராசி கட்டத்துக்குள்ளே இருக்கும், ஆனால் தசாபுக்தியில் தொடர்பு இல்லாதனால அந்த விஷயம் நடக்காமையே போயிடும். இப்படி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அப்போ தசாபுக்தியோட உண்மையான வெளிப்பாடு என்னென்னா, நாம் செய்த பாவ புண்ணியத்துக்கான நல்ல பலன்களையும் கெட்ட பலன்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் தசாபுக்தி அப்படின்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க, இப்போ ஒருத்தங்க சந்திர திசையில் பிறக்கிறாங்க அப்படின்னா செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை வருது. சார் நான் குரு திசையில் சூப்பராக இருந்தேன் சார், அருமையாக இருந்தேன், ஆனால் சனி திசையில் ஃபுல்லாக வாழ்க்கையில் கஷ்டப்படுறாம்பாங்க. ஏன் ஒரு மனிதனுக்கு ஒரு திசை ஃபுல்லாகவே நல்லா இருக்குது, இன்னொரு திசை ஃபுல்லாக மோசமாக இருக்குன்னா இது கிரக வலிமையின் அடிப்படையில் நடக்கிறது. அப்போ இதுக்கு என்ன பேர்னா, கர்மா தீரிப்படி எந்த திசையில் நீங்கள் நல்லா இருக்கீங்களோ அந்த திசை முழுவதும் நீங்கள் செய்த புண்ணியத்துக்கான நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம்னு அர்த்தம். எந்த திசையிலலாம் நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ நீங்கள் செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை அனுபவிக்கக்கூடிய தண்டனை காலம்னு அர்த்தம். இதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ஜோதிடராக இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், எந்த காலகட்டத்தில் நம்ம நல்லா இருக்க போகிறோம், எந்த காலகட்டத்தில் கஷ்டப்பட போகிறோம், என்றைக்கு ராஜா மாதிரி வாழ போகிறோம், என்றைக்கு பிச்சைக்காரன் ஆக போகிறோம், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? இதை தெரிந்து கொள்ளணுன்னா ஒரு ஜாதகத்தை பார்த்து கிரக வலிமையை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அழகாக ஒரு பிறக்கிற குழந்தைக்கு எந்தெந்த தசாபுத்தியில் எப்படி இப்படி வாழ்வாங்கன்னு நம்ம அழகாக எழுதி கொடுத்துடலாம். இந்த ஞானம் வேணும், இந்த ரிசர்ச் வேணும்னா கிரக வலிமையை தெளிவாக படிக்கணும். இதுதான் தசாபுக்தியோட தன்மை. இந்த விழிப்புணர்வை முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த தசாபுக்தி செயல்படுது ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலையும். அது கிரக வலிமைப்படி நல்லாவும் இருக்குது. இருந்தும் சில பேருக்கு திசை வேலை செய்கிறதில்ல. அதுக்கு என்ன காரணம், இது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இது நிறைய பேருக்கு தெரியாது இந்த கான்செப்டு. ஒரு ஜோசியர்கிட்டே போகிறீங்க, போகும்போது சூரிய திசை நடக்குது, சூரிய திசை நடந்துக்கிட்டு இருக்கு, சூரியன் ரொம்ப நல்லா இருக்காருப்பா, சூரியன் உங்களுக்கு ஆட்சியாக இருக்கார், உச்சமாக இருக்கார், அதிக பாகையில் இருக்கார், அருமையாக வலிமையாக இருக்குது கிரகம், உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படிம்பாங்க. சூரிய திசை எத்தனை வருஷம்? 6 வருஷம். அந்த 6 வருஷம் சூரிய திசை முடிஞ்சதுக்கப்புறம் அவர் இன்னொரு ஜோசியிட்ட போகிறார். அவர் சூரிய திசை அருமையாக இருந்திருக்குமே, இப்போ சந்திர திசை வந்துருச்சும்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், இப்படி தான் சார் எல்லா ஜோசியரும் சொன்னாங்க,
சூரிய திசை நல்லா இருக்கும்ன்ட்டு. ஆனால் சூரிய திசை சிறப்பாக இல்லை, சூரிய திசை 6 வருஷத்துல நான் கஷ்டப்பட்டேன் அப்படிம்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஜாதகத்துக்குள்ள ஒரு கிரகம் நல்லாக இருந்தாலும் அந்த கிரகத்தோடைய பலனோட வெளிப்பாடு வந்து சரியாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அது எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போ வந்து ஒரு கிரகம் நல்லா இருக்கும்போது அந்த கிரகத்தோட உயிர் காரகத்துவம், உடல் காரகத்துவம், இது ரெண்டும் நம்மளோட வாழ்க்கையில் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த கிரகம் எல்லா விதமான பலனையும் நமக்கு நல்லது கொடுக்கும், இல்லைனா கொடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்களுக்கு சூரியன் பலமாக இருந்து சூரிய திசை நடக்கும் பொழுது வேறு ஏதாவது ஒரு கிரக காரணத்தினால அவங்க அப்பா இறந்து போயிட்டாருன்னா அந்த சூரிய திசை வேலை செய்யாது. அந்த சூரிய திசையோட உண்மையான பலனை அனுபவிக்க முடியாது. நாமளும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்போம், ஏன் சூரிய திசை வேலை செய்யலைன்னு. ஒரு கிரகம் நல்லது செய்கிற அமைப்பில் இருக்கும்போது அதனுடைய உயிர் காரகத்துவம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா அந்த கிரகத்தோட முழு பலன் நமக்கு கிடைக்காது. இவ்வளோதான் கான்செப்ட். அதே மாதிரி சூரியன் பலமாக இருந்து அவங்களுக்கு தலையில் அடிபட்டுக்கிட்டே இருக்குது, அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குனாலும் அந்த சூரிய திசை ஒழுங்காக வேலை செய்யாது. அப்போ என்ன பண்ணிக்கணும், சூரிய திசையில் நம்ம தலையில் அடிபடாமல் பார்த்துக்கணும். சூரிய திசையில் எப்படின்னா, சூரியன் நல்லா இருக்கிறவங்களுக்கு இது சொல்கிறேன். இதே மாதிரி தான் சுக்கிர திசை. ஒரு கிளைண்ட்டுக்கு 20 வருஷம் சுக்கிர திசை ஒழுங்காக வேலை செய்யலை, ஆனால் அவருக்கு சுக்கிரன் உச்சம். அப்போ நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவோம், சுக்கிரன் நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்கும்னு சொல்லுவோம். எதனால் வேலை செய்யலை அப்படின்னா, கரெக்டாக சுக்கிர திசை வரும்போது அதுக்கு முன்னாடி திசை வரைக்கும், கேது திசை வரைக்கும் மனைவியோடு வாழ்ந்தவர், சுக்கிர திசை ஆரம்பித்தோடனே சுக்கிரன் நல்லாவும் இருக்குது, மனைவி விட்டு பிரிஞ்சிட்டார். அப்போ சுக்கிரனோட உயிர் காரகத்துவம் யார்? மனைவி. ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனோட உயிர் காரகத்துவமே மனைவி. அப்போ அந்த காரகத்துவத்தை விட்டு பிரிஞ்சிருந்தோம்னா என்ன ஆகும், அந்த கிரகம் வேலை செய்யாது. இதான் அதோடைய கான்செப்ட். அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு ஜோதிடத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதை ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரியும், ஏன் வேலை செய்யலை, ஏன் வேலை செஞ்சுது. இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்குமே அந்த கிரகம் நல்லா இருக்கும்போது அந்த உயிர் காரகத்துவத்தை விட்டு நீங்கள் பிரியக்கூடாது. அந்த உயிர் காரகத்துவத்துக்கு நீங்கள் எந்த விதத்துலையும் தீங்கு விளைவிக்கக்கூடாது. அவங்கள நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ ஒருத்தங்களுக்கு செவ்வாய் திசை, செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று உட்காந்துருக்கு, உச்சம் பெற்று உட்காந்துருக்கு, செவ்வாய் பலமாக இருக்குது. அப்போ செவ்வாய் நல்லா இருக்குது அப்படின்னா, செவ்வாயோட திசை வருது அப்படின்னா, அப்போ அந்த காலகட்டத்தில் தம்பி அவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டார், தம்பி இறந்து போயிட்டாருன்னா செவ்வாய் திசை வேலை செய்யாது. இதான் அதோடைய விஷயம். இப்படி நம்ம ஒவ்வொரு திசைகளுக்குமே அந்த காரகத்துவங்களை மிக அழகாக எடுக்கணும். இதே அந்த கிரகம் கெட்டு போயிருந்தால் என்னாகும், இது நடந்தால் நன்மை. இந்த கிரகம் கெட்டு போயிருந்தால் இது நடந்தால் நன்மை. அப்போ அந்த ஜாதத்தில் எல்லோரும் என்ன சொல்லுவோம், இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சந்திரன் வந்து ஒரு ஜாதத்தில் 8ல் போய் மறைஞ்சிருச்சு, சந்திர திசை அவ்வளோதான் அவுட்டுன்றுவாங்க. 8ஆம் இடத்துல மறைஞ்சதுனால சந்திர திசை அவுட்டு, இந்த சந்திர திசையில் நீங்கள் 10 வருஷம் முன்னேறவே முடியாதும்பாங்க. அப்படி இருக்கிறப்ப சந்திரனுடைய உயிர் காரகத்துவம் ஒன்று இறந்து போகணும், பிரிஞ்சு போகணும். அப்படி போயிடுச்சுன்னா சந்திர திசை உங்களுக்கு சூப்பராகிடும். அப்போ சந்திர திசையில் கெட்டு போய் அம்மா இறந்துட்டாங்கன்னா நாம் சொல்லுவோம் 8ல் மறைஞ்சிருச்சுன்ட்டு. ஆனால் அம்மா இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், அவங்க வாழ்க்கை வேறு லெவலுக்கு முன்னேறிடுவாங்க. எப்பயுமே ஒரு ஜாதகத்தை வெறும் விதிகளை மட்டும் வைத்து பார்க்கக்கூடாது. விதிகளுக்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் அடிப்படையாக வைத்து பார்க்க வேண்டும். அது தசாபுக்தியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வேலை செய்யும். இது வந்து ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் தசாபுக்தி நமக்கு இயங்குது சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ எனக்கு வந்து சனி திசையில் குரு புத்தி போயிட்டுருக்கு. ஒரு தசாபுக்தி இயங்கும்போது 12 பாவங்களும் இயங்குமான்னு கேட்டால் 12 பாவங்களும் இயங்கும். நாம் நினச்சிட்ருப்போம் இந்த தசாபுக்தி நடக்கும்போது அந்த தசாபுக்தி என்ன சுட்டி காமிக்குதோ அந்த பாவங்கள் மட்டும்தான் இயங்குன்னு. ஆனால் எல்லா மனிதனுக்கும் எல்லா பாவங்களும் எல்லா நாளுமே இயங்கிட்டு தான் இருக்குது. டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு குளிக்கிறீங்க, குளித்து முடிச்சுட்டு தலை சீவுறீங்கன்னா லக்ன பாவம் இயங்குது. பவுடர் அடித்தா முகம் 2ஆம் பாவம் இயங்கும். சாப்பிட்டிங்கன்னா 2ஆம் பாவம் இயங்கும். பாத்ரூம் போயிட்டு வந்தால் 8ஆம் பாவம் இயங்கும். செப்பல் போட்டிங்கன்னா 12ஆம் பாவம் இயங்கும். நைட்டு போய் உறங்கும்போது தூங்கும்போது 12ஆம் பாவம் இயங்கும். ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு நாளுமே 12 பாவங்களும் இயங்கிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் தசாபுக்தியில் எப்படி சார் ஒரு குறிப்பிட்ட பாவம் இயங்குதுன்னா, எல்லா மனிதர்களுக்குமே 12 பாவம் தொடர்ச்சியாக இயங்கும். தசாபுக்தி வரும்பொழுது அந்த தசாபுக்தி எந்த பாவத்தை இயக்குதோ அந்த பாவம் சம்மந்தப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான நிகழ்வுகளை கொடுக்கும். திருமணம், வீடு கட்டுவது, பைக் வாங்குறது, கார் வாங்குறது, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிறது, இறப்பு, கடன் வாங்குவது, கடனை அடைப்பது, இப்படி வாழ்க்கையில் மறக்க முடியாத முக்கியமான நிகழ்வுகளை கொடுக்கும்.
ஒருத்தங்களுக்கு வேலை கிடச்சிருக்கலாம், ப்ரொமோஷன் ஆகிருக்கலாம், அல்லது வேலையிலேருந்து ப்ரொமோட் ஆகிருக்கலாம். இப்படி எது வேணாலும் நடக்கலாம். இதெல்லாம் தசாபுக்தியோடைய அடிப்படையில் நடக்கக்கூடியது. அப்படி பார்க்கும்போது நம்ம எல்லாருமே என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு தசையோ ஒரு புக்தியோ நடக்கும் பொழுது அதில் யார் அருமையாக நமக்கு வேலை செய்வாங்க? தசையை பார்க்கணுமா சார், புத்தியை பார்க்கணுமா சார்? இப்போ ஒருத்தங்களுக்கு சனி திசை நடக்குதுன்னா 19 வருஷம் சனி திசை. அப்போ திருமணத்துக்காக ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்கன்னா திருமணத்துக்கு 19 வருஷத்தை பார்க்க முடியுமா? சனி திசை முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் ஆகிரும்னு சொல்ல முடியுமா? அப்போ ஒரு 20 வயசில் ஒரு பையன் ஜாதகம் பார்க்குறாரு, 25 வயசில் ஜாதகம் பார்க்குறாரு. சார் உங்களுக்கு சனி திசையில் திருமணம் ஆகணும்னு இருக்குது, 19 வருஷத்துக்கு திருமணம் ஆகணும்னு சொல்ல முடியுமா? 19 வருஷம்னா என்ன ஆகும்? கிட்டத்தட்ட 40 வயசுக்கு மேலே ஆகிடும். அப்போ திசையை எங்கே பயன்படுத்தணும்னா, நீங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான முக்கியமான பாதையை தேர்ந்தெடுக்கும் போது திசையை பயன்படுத்தணும். பாதைன்னா என்னங்க? ஒரு தொழில் விஷயமா, ஒரு தொழில் சம்பந்தமான விஷயங்களை முடிவெடுக்கும் போது திசையை பயன்படுத்தணும். அப்போ இப்போ நான் ஜோதிடத்துக்குள்ளே வரேன் அப்படின்னா, சனி திசையை ஆரம்பிக்கும் போது நான் கரெக்டாக கிட்டத்தட்ட ஜோதிடத்துக்குள்ளே ஆர்வம் வந்துருச்சு. அப்போ சனி திசை முடிகிற வரைக்குமே 19 வருஷம் ஜோதிடத்துக்குள்ளே இருப்பீங்க அப்படின்னு தொழிலை முடிவு பண்ணுறதுக்கு திசையை பார்க்க வேண்டும். தொழிலை தவிர மற்ற எல்லா நிகழ்வுகளுக்குமே புத்தியை தான் பார்க்கணும். குழந்தை பிறப்பிலேருந்து, திருமணத்திலேருந்து, வீடு கட்டுற விஷயத்துலேருந்து எல்லாத்துக்குமே புத்தியை பார்க்க வேண்டும். சரி, இப்போ புத்தியை பார்க்குறது, திசையை பார்க்குறது சொல்லிட்டோம். இப்போ அதோட நிகழ்வுகள்லாம் எப்போ ஒரு மனிதனுக்கு நடக்கும் அதை அக்யூரஸியாக சொல்லலாம், ரொம்ப ஷார்ட்கட்டாக சொல்லலாம். ஒரு ஜாதகத்தில் நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஒரு சாதாரண மக்களாக இருந்தாலும் இந்த விஷயத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முடியும். ஒரு திசையோ ஒரு புத்தியோ நடக்கும்போது மேக்ஸிமம் நான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லுவேன்னா புத்திக்கு கொடுங்கன்னு சொல்லுவேன். அப்போ உங்கள் எல்லாருக்குமே இப்போ என்ன புத்தி நடந்துகிட்ருக்குன்னு தெரியும். ஏதாவது 9 கிரகத்தில் ஏதோ ஒரு புத்தி நடக்குமா? சூரிய புத்தியோ, சந்திர புத்தியோ, செவ்வாய் புத்தியோ, ராகு புத்தியோ, குரு புத்தியோ நடக்கும். அப்போ உங்களுக்கு என்ன புத்தி நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. அந்த புத்தி எப்போ ஆரம்பித்தது, எப்போ முடிய போகுதுன்னு நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் உங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் நடக்கும், எல்லா நாளும் நடக்காது. சரிங்களா? இப்போ ஜோதிடர் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு கடகலக்கணம், செவ்வாய் உங்களுக்கு 8ல் இருக்குது, அப்போ விபத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த செவ்வாய் புத்தி நடக்கும்போது அந்த செவ்வாய் புத்தி ஃபுல்லாக எல்லா நாளுமே விபத்து நடக்குமா? ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளில் தான் நடக்கும். அந்த சூட்சமத்தை எப்படி கண்டுபிடிப்பது? அதை ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே புத்திநாதன் யாரோ அவருடைய எனர்ஜி இருக்கக்கூடிய நாளில் தான் நடக்கும். அப்போ ஒரு புத்தி கிரகம் யாரோ இருக்காங்களோ, இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் செவ்வாய் புத்தி நடக்குதுன்னா, ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் நடக்கும். அல்லது இதெல்லாம் ஒரு ஸ்டெப்பாக நோட் பண்ணிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நடக்கும். செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகசிரிசம், சித்திரை, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரங்கள்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் செவ்வாயுடைய கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரங்கள், செவ்வாயுடைய டிஎன்ஏ எனர்ஜி உள்ள நட்சத்திரங்கள் என்னது? என்ன சொல்லலாம்? கிருத்திகை சொல்லலாமா? கிருத்திகை, பூரம், அதுக்கப்புறம் மூலம், ரேவதி, இவங்கெல்லாம் செவ்வாயுடைய கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களில் உங்களுக்கு நிகழ்வு நடக்கும். அதுக்கப்புறம் செவ்வாயுடைய கதிர்வீச்சை கொண்ட பவகரண நாள், பவகரணம் யாரது? செவ்வாயுடைய கரணம், பவகரண நாளில் நடக்கும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் செவ்வாயை யோகியாக கொண்ட யோகம் யார்? சுகர்மநாம யோகம். சுகர்மநாம யோகங்கிறது சித்திரை நட்சத்திரம் தான் உங்களுக்கு யோகி. அப்போ சுகர்மநாம யோகத்தில் உங்களுக்கு இந்த நிகழ்வு நடக்கும். திதியில் பார்த்தீங்கன்னா, திதியில் பார்க்கும்போது 3வது திதி, நான் தமிழ் நியூமராலஜி படி எடுப்பேன். 3ஆம் நம்பருங்கிறது செவ்வாய். அப்போ திருதியை திதி 3வது திதி. 3வது திதியான திருதியை திதியில் ஒரு நிகழ்வு நடக்கும். இவ்வளோ தான் லிஸ்ட்டு. சரிங்களா? இந்த நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அக்யூரசியான காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஓரையில் நடக்கும். செவ்வாய் ஓரையில் அந்த நிகழ்வு நடக்கும். அதுக்கு மேலே செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்திலையும் நமக்கு நிகழ்வுகள் நடக்கும்.
ஸோ இப்படி நாம் எடுத்துக்கணும். அப்போ ஒரு புத்திநாதன் என்ன பண்ணுவார்னா, நம்மளை சுற்றி அந்த புத்திநாதனுடைய கதிர்வீச்சு இயங்கும்னா இந்த முக்கியமான காலகட்டங்கள் நமக்கு நிகழ்வு நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அந்த கிரகம் நல்லா இருந்தால் நமக்கு நல்ல நிகழ்வுகள் நடக்கும், கிரகம் கெட்டு போனால் கெட்ட நிகழ்வுகள் நடக்கும். இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் நன்மையும் நடக்காது, கெடுதலும் நடக்காது, கிரக வலிமையை பொறுத்து. அதுக்கு மேலே முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம கூட பழகக்கூடிய நபர்கள் இப்போ உங்களுக்கு செவ்வாய் புத்தி நடக்குது அல்லது சனி புத்தி நடக்குது அப்படின்னா உங்கள் கூட யார் தெரியுமா பழகுவாங்க? வயசில் சின்ன பசங்களாம் பழக மாட்டாங்க. சனி புத்தி நடந்தால் எல்லாம் 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் தான் உங்களுக்கு பழக்க வழக்கத்தில் வருவாங்க. அப்போ இதை எப்படி சொல்லலாம்னா, அதிலே புரிஞ்சுக்கலாம் புத்திநாதன் உங்களுக்கு அருமையாக இயங்கிக்கிட்டு இருக்காருன்னு. அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் யார் அந்த காரகத்துவத்தில் வராங்களோ அவங்க தான் உங்கள் பழக்க வழக்கத்தில் வருவாங்க. இப்போ உங்களுக்கு புதன் புத்தி நடக்குதுன்னா உங்கள் வாழ்க்கையை சுற்றி உங்களோட வயசில் சின்னவங்க தான் பழக்க வழக்கத்தில் வருவாங்க. குரு புத்தி நடந்தால் குருமார்கள் மாதிரி இருக்கவங்க தான் உங்களை சுற்றி என்விரான்மெண்டல் ஃபேக்டரில் பழக்க வழக்கத்தில் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த தன்மை, அந்த கிரகத்தோட தன்மையை சேர்ந்தவங்க தான் உங்களை சுற்றி வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கிரக காரகத்துவம் சம்பந்தமான தொழில் செய்பவர்கள் உங்களுடைய பழக்க வழக்கத்தில் வருவாங்க. இப்போ யாருக்காவது ராகு புத்தி நடந்துகிட்ருக்கு அப்படின்னா வெளிநாட்டை சேர்ந்தவர்கள், அந்நிய மொழி பேசுகிறவங்க, தெலுங்கு பேசுகிறவங்க, கன்னடம் பேசுகிறவங்க, ஹிந்தி பேசுகிறவங்க, இவங்கெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே வருவாங்க ராகு புத்தி நடந்தால். அதே ராகு நல்லா இருந்தால் அந்த அந்நிய மொழி பேசுகிறவங்களால உங்களுக்கு என்ன நன்மை நடக்கும்? ராகு நல்லா இருந்தால். ராகு கெட்டு போனால் அந்நிய மொழி பேசுகிறவங்கள பார்த்தாலே நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி வந்துடணும், அவங்களால பிரச்சனை வரும். இப்படி நாம் அந்த பழகக்கூடிய நபர்கள், அவங்க செய்யக்கூடிய தொழில், அதன் மூலியமாகவும் நமக்கு நடக்கும். இப்போ யாருக்கெல்லாம் புதன் புத்தி நடக்குது அப்படின்னா ஆடிட்டர்ஸு, அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க, பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க, திருநங்கைகள், இவங்கெல்லாம் உங்கள் பழக்க வழக்கத்தில் வருவாங்க. ஸோ இப்படி தொழில் ரீதியான நபர்களும் உங்களுடைய லிங்கில் வருவார்கள். பாப்பா மாதிரி ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க, சிறுவர் சிறுமியர்களும் புதனோட இயக்கம், அவங்கெல்லாம் நம்முடைய பழக்க வழக்கத்தில் வருவாங்க. இப்படியும் அந்த புத்திநாதன் வேலை செய்வார். மேலும் இன்னும் நியூமராலஜிக்குள்ளே போய் பார்க்கும்போது பெயரியல் ஜோதிடத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தியில் உங்களுக்கு யார் மூலமாக நன்மை நடந்திருக்கு, யார் மூலமாக பிரச்சனை நடந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஒரு கிரகம் புத்தி நடத்துது, அந்த கிரகம் நல்லா இருந்தால் அந்த கிரகத்தோட பெயர் கொண்டவர்கள் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வாங்க. அப்படி தான் இயங்கும், வேலை செய்யும், அது கரெக்டாக வேலை செய்யும். இப்போ என்னுடைய டிரைவர் பேர் சிவம், சரிங்களா? எனக்கு கரெக்டாக குரு புத்தி போன வருஷம் 2024 மார்ச் மாதம் ஆரம்பிக்குது. அப்போ புதுசாக டிரைவர் வேலைக்கு வரார், சரிங்களா? எனக்கு குரு புத்தி அப்போ தான் ஸ்டார்ட். எனக்கு குரு மக நட்சத்திரத்தில் இருக்குது, அவர் டிரைவர் தம்பியும் மக நட்சத்திரம் தான், சரிங்களா? அப்போ நான் சொன்னேன்னா, ரூல் சொன்னேன்னா, புத்திநாதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திரத்தில் நமக்கு சம்மந்தப்பட்டவர்கள் வருவார்கள். இப்படி நாம் எடுத்துக்கணும். அந்த புத்தி என்ன இயங்குதோ அது சம்மந்தப்பட்ட பெயர் உள்ளவர்கள் உங்களுக்கு வருவாங்க. இப்போ செவ்வாய் புத்தி உங்களுக்கு இயங்குதா, முருகன் சம்மந்தப்பட்டவங்களாம் உங்கள் லைஃப்பில் வருவாங்க, முருகன் பேர் உள்ளவர்கள். புதன் புத்தி இயங்குதா, பாலாஜி, சீனிவாசன், வெங்கட், நாராயணன், இந்த மாதிரி புதன் பேர் உள்ளவர்கள் உங்கள் பழக்கத்தில் வருவாங்க. இங்கே நீங்கள் முடிவு பண்ண வேண்டியது என்னென்னா, உங்கள் கிரகம் நல்லா இருக்கா கெட்டு போயிருக்கான்னு பார்க்கணும். புதன் கெட்டு போனால் அப்போ என்ன பண்ணணும்? புதன் பெயர் கொண்டவர்களோட பழகக்கூடாது, அவங்களால உங்களுக்கு பிரச்சனை வரும்னு அர்த்தம். அது பர்டிகுலராக அந்த புத்தியில் அது வேலை செய்யும், அதுதான் அங்கே இருக்கக்கூடிய விஷயமே. இப்படி பெயர்களாலேயும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பலன்கள் நமக்கு வெளிப்படும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இந்த புத்திகளில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, பெயர்கள் பார்க்குற மாதிரி வாஸ்து அடிப்படையில் நீங்கள் வசிக்கக்கூடிய வீடு முக்கியம், சரிங்களா? ஒரு கிரகத்தோடைய புத்தி நடக்கும் பொழுது நம்மளை என்ன பண்ணும்? கிரகம் அந்த கிரகத்தோடைய கதிர்வீச்சு உள்ள தலைவாசல் உள்ள வீட்டில் தான் வாழ வைக்கும். இப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது டைரக்ஷனில் என்ன சொல்கிறோம்? கிழக்கு. அதே மாதிரி இப்போ சனி அப்படிங்கிறது டைரக்ஷன் சொல்கிறோம் மேற்குன்னு சொல்கிறோம்.
இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து சனி புக்தி நடக்குது, உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த புத்தி மாறும் பொழுது வீடு மாற்றம் ஏற்படும். ஒரு புத்தி மாறும் போதெல்லாம் இடமாற்றங்களை கொடுக்கும். அப்போ சனி புத்தி நடக்கும்போது சனி வலிமையாக இருந்து அவர் மேற்கு பார்த்த வீட்டுக்கு போனால் சூப்பராக வந்துடுவார். அதே சனி கெட்டு போயிருச்சு, சனி புத்தி நடக்குது, அவர் கரெக்டாக மேற்கு பார்த்த வீடே அமையும். அவரை வச்சு செய்யணும்னு கிரகம் முடிவு பண்ணிருச்சுன்னா மேற்கு பார்த்த வீடு தான் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த வீட்டுக்கு போவாங்க, போனதுலேருந்து வாழ்க்கை பயங்கரமாக டேமேஜ் ஆகிடும், மிக மோசமான பலன் நடக்கும். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு ஜோதிடத்தை வந்து ஜாதகத்தை பார்க்காமையே எனக்கு இந்த தசாபுக்தி நடக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருந்துக்கலாம். இதெல்லாம் ஒரு வாழ்வியல் பரிகாரம் மாதிரி தான். இப்படி தான் உங்கள் வாழ்க்கை இயங்கும். நீங்கள் ஒரு மேற்கு பார்த்த வீட்டுக்கு போயிட்டு சனி கெட்டு போயிடுச்சு அவங்க ஜாதகத்தில், மேற்கு பார்த்த வீட்டுக்கு போயிட்டு சார் நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன், அதுக்கு ஏதாவது வாழ்வியல் பரிகாரம் கொடுக்க சொன்னால் கஷ்டம். அதுக்கு என்ன பண்ணலாம், வீடை போகிறதுக்கு முன்னாடியே மேற்கு பார்த்த வீட்டுக்கு போகிறீங்க, நல்லா இருக்கிற கிரகத்தோட வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அப்போ ரொம்ப முக்கியமாக நம்ம பழகக்கூடிய நபருடைய பெயர், அதுக்கப்புறம் நம்ம எந்த வீட்டில் வசிக்கிறோமோ அதனுடைய டைரக்ஷன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த புத்திகளில் எந்த டைமில் துல்லியமாக பலன் நடக்கும்னு சொன்னேன். ஒரு பர்டிகுலர் கிரகத்தோட புத்தி நடக்கும் பொழுது எந்த டைமில் நடக்கும்னு சொன்னேன். அதோடைய நட்சத்திரத்தில், கரணத்தில், அதுக்கப்புறம் திதியில், ஹோரையில், கிழமையில் இதெல்லாம் சொன்னோம். சரி, இந்த பலன்கள் துல்லியமாக இன்னும் எப்படி நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா காலச்சக்கரம் அப்படிங்கிறத பயன்படுத்தணும். இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு புத்தி நடக்குது சார், ஒருத்தங்களுக்கு வந்து இப்போ குரு புத்தி நடக்குதுன்னு வச்சுக்குவோம். குரு புத்தி 12ஆம் இடத்துலேருந்து நடக்குது. குரு வந்து கொஞ்சம் கெட்டு போயிருக்கார். அப்போ அவருக்கு என்ன சொல்லுவோம், குரு சம்பந்தமான காரகத்துவத்தில் பிரச்சனை வரும். இந்த புத்தியில் 12ஆம் பாவம் சம்பந்தமான பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்கன்னு சொல்லுவோம். இதானே ஒரு ஜோதிடராக சொல்லுவோம். 12ஆம் பாவத்தில் என்ன வரும், விரயம் இருக்குது. 12ஆம் பாவத்தில் வெளிநாட்டு பயணம் இருக்குது. 12ஆம் பாவத்தில் ஜெயிலுக்கு போகிறது இருக்குது. ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இருக்குது. 12ஆம் பாவங்கிறது ஒருத்தரோட பழகுறோன்னா அந்த உறவை முறித்து கொள்வதும் 12ஆம் இடம் தான். ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னா அதை விட்டு வெளியில் வர்றதும் 12ஆம் இடம் தான். அதை வந்து விட்டு வருவது, விட்டு பிரிவதெல்லாம் 12ஆம் இடம். இதெல்லாம் 12ஆம் பாவத்தில் நடக்கும் சார். அப்போ குரு அவருக்கு 12லேருந்து நடக்குதுன்னா அப்போ அவருக்கு எப்படி பலன் சொல்லுவீங்க? நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் தான் அட்மிட் ஆவீங்க, சிறைசாலையில் போய் தான் மாட்டுவீங்க, வெளிநாடு போவீங்கன்னு எப்படி பலன் சொல்லுவீங்க? 12ஆம் பாவத்தில் எந்த காரகத்துவம் வேணாலும் நடக்கும்ல அவங்க லைஃப்பில். இங்கே தான் காலச்சக்கரம் அப்படிங்கிறது வேலை செய்யும். 12ஆம் பாவம் உங்கள் வாழ்க்கையில் இயங்க போகுது அப்படின்னா 12ஆம் பாவத்தில் இப்போ நான் சொன்ன காரகத்துவத்தில் அது எப்படி உங்கள் வாழ்க்கையில் பலனாக வரும்னா, நீங்கள் யார் கூட பழகுறீங்களோ அவங்க வாழ்க்கையில் என்ன நிகழ்வு நடந்திருக்கோ அங்கே அவர்கிட்டருந்து கர்மா டிரான்ஸ்ஃபர் ஆகி அந்த பலன் நடக்கும். அப்போ 12ஆம் பாவத்தில் நின்று ஒரு கிரகம் புத்தி நடத்தும் பொழுது 12ஆம் பாவ பலனில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆவீங்களா, வெளிநாடு போவீங்களான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வெளிநாடு போனால் நீங்கள் வெளிநாடு போவீங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் 12ஆம் பாவ புத்தியில் ஜெயிலுக்கு போயிடுவீங்கன்னு அர்த்தம். இதான் காலச்சக்கரம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, உங்கள் கூட பழகக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் கூட க்ளோஸாக இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ், சார் தினசரி அவங்கள்ட்ட ஃபோனில் பேசுவோம் சார், தினசரி அவரை பார்ப்பேன் சார், அவர் கூட தான் வெளியே ட்ராவல் பண்ணுவோம் சார், அவர் கூட நான் டீ கடையில் போய் டீ சாப்பிடுவோம் சார், அவங்க வீட்டுக்கு போவோம், அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க சார், என் ட்ரெஸ்ஸை அவங்க போடுவாங்க, அவங்க ட்ரெஸ்ஸை நான் போடுவேன் சார். இந்த அளவுக்கு யார் கூட க்ளோஸாக இருக்கீங்களோ, அது சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள் பிஸ்னஸில் வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயீஸாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய கர்மா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்படி தான் அந்த கான்செப்ட் எடுக்கணும். புரியுதுங்களா? இந்த கர்மா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதுல கூட ஒரு புத்தி நடக்கும் பொழுது யாருக்கிட்டேருந்து அதிகமாக நடக்கும்னா, இந்த கர்மா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்னு சொல்லிட்டேன். யாருக்கிட்டேருந்து அதிகமாக நடக்கும்? எந்த கிரகம் புத்தி நடத்துதோ. இப்போ 12ஆம் இடத்துல குரு இருந்து புத்தி நடத்துதுன்னு சொன்னா, குருவோடைய நட்சத்திரத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட இமிடியேட்டாக கர்மா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவங்க, விசாகத்தில் பிறந்தவங்க, பூரட்டாதியில் பிறந்தவங்க, ஈவன் குருவோடைய கர்ணத்தில் பிறந்தவர்கள், சதுஷ்பாத கர்ணத்தில் பிறந்தால் குருவோடைய கர்ணமா, வியாழக்கிழமை பிறந்தவர்கள், வேலைக்கிழமை பிறந்தால் குருவோட எனர்ஜியா, இப்படி நாம் எடுக்கணும். சரிங்களா? இதை வந்து காலச்சக்கரம்னு சொல்லுவோம். அப்போ ஒரு புத்தியில்
புத்தி எப்படி செயல்படும், தசாபுக்தி எதுக்காக பயன்படுதுங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த புத்தி நடக்கும் பொழுது நம்ம எந்த இடங்களில் கவனமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அது எப்படிலாம் நம்ம வாழ்க்கையில் பலன்களாக வரும்னு தெரியணும். அப்போ பழகக்கூடிய மக்கள், அது நம்ம கேள்விப்படக்கூடிய பெயர்கள், நம்ம வசிக்கும் வீட்டின் தலைவாசலுடைய டைரக்ஷன், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த புத்திகள் மாறும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த கிரகத்தோட புத்தி நடக்குதோ அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட எனர்ஜி உள்ள தெய்வ வழிபாட்டுக்கு அதிகமாக போவாங்க. அது திடீர்னு நடக்கும். சார், எனக்கு சந்திர புத்தி இருந்த வரைக்கும் அம்பாள் தான் பெருசுன்னு விரதம் இருந்துட்டு இருந்தேன். செவ்வாய் புத்தி வந்ததுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சுட்டு முருகன் விரதம். எப்படி இது மாறுது? அம்பாள்லேருந்து எப்படி முருகன்கிட்ட மாறுதுன்னா, அந்த புத்தி மாறும்போது நம்மளுடைய புத்தி மாறிடும். அம்பாலை விட்டுட்டு முருகனை பிடிச்சிருவோம். சரி, நீங்கள் அம்பாலை பிடிங்க, முருகனை பிடிங்க, பெருமாளை பிடிங்க, பிடிக்கலாமா பிடிக்கக்கூடாதா, அதான் முக்கியம். அங்கே அதை தான் முக்கியமாக பார்க்கணும். செவ்வாய் புத்தி நடக்கும் பொழுது செவ்வாய் நல்லா இருந்தால் முருகனை கும்பிடலாம். அப்படி செவ்வாய் கெட்டு போய் முருகனை கும்பிட்டா செவ்வாய் புத்தி முழுவதும் கஷ்டங்களை அனுபவிப்போம். இப்போ முருக பக்தர்கள் யாராவது இருந்தால் கோச்சுக்காதீங்க. என்னுடைய ஆராய்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் தெய்வத்தை தெய்வமாகவே பார்க்க மாட்டேன். தெய்வம் எல்லாம் கிரகங்களுடைய கண்ட்ரோலில் தான் இயங்குது. தெய்வங்கள் எல்லாம் கிரகங்களுடைய கண்ட்ரோலில் தான் இயங்குது. இதை ஃபஸ்ட்டு நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஏன் சார் பழனி மலைக்கு போயிட்டு வரவங்க ஆக்சிடெண்ட்டில் இறக்குறாங்க, சபரிமலைக்கு போயிட்டு வரவங்க ஏன் ஆக்சிடெண்ட்டில் இறக்கணும்? தெய்வம் காப்பாற்றிருக்கணும்ல. அங்கே கிரகம் இயங்குறனால அந்த கிரகத்தோட கதிர்வீச்சில் நீங்கள் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா பிரச்சனை வரும். இதே உங்களுக்கு இந்த கிரகம் நல்லா இருந்தால், நான் செவ்வாய் நல்லா இருக்கா, தொடர்ச்சியாக பழனி போங்கன்னு சொல்லுவேன். செவ்வாய்க்கிழமை பழனி போங்க, வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலுக்கு வருவீங்க. இதெல்லாம் ஒரு ஜோதிடராக இருக்கிற பட்சத்தில் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஒரு கிளைண்ட் அப்படி தான் பழனி கோயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 lakhs டொனேட் பண்ணுறாரு அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு. ஆனால் டொனேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வித்தின் 1 month அவருக்கு பேரலைஸ் அட்டாக் ஆகி வீட்டோட படுத்துட்டார். அவர் நல்லது தானே செஞ்சார், கெடுதல் செய்யல. ஏன் கெடுதல் நடக்கணும்? அவருக்கு செவ்வாயோட எனர்ஜி ஒத்துக்கலைன்னா அந்த கோயிலுக்கு போய் ஏதாவது டொனேட் பண்ணால் கூட அது நமக்கு ரிவர்ஸ் ஆகிடும், ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஜோதிடங்கிறது வெறும் விதியை மட்டும் படிப்பதில்லை. அதுக்கு மேலே ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஆராய்ச்சி பண்ணும்போது ஏன் இது நடந்துச்சு, ஏன் இது நடக்கலைன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணாத அது கரெக்டாக வேலை செய்யும். அப்போ அந்த புத்திகளில் கிரக வலிமையை புரிஞ்சுக்கிட்டு அந்த புத்தியை செயல்படுத்தினா மட்டும்தான் சிறப்பாக இருக்கும். இல்லைனா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி கஷ்டப்படுவோம். அப்போ என்ன பண்ணிக்கணும்? காலச்சக்கரத்தை எப்படி இயக்கணும்? உங்களுக்கு ஒரு பாவங்கள் இந்த புத்தியில் இயங்க போகுதுன்னா அந்த பாவத்தோட நல்ல காரகத்துவங்கள் யாரெல்லாம் லைஃப்பில் அனுபவிச்சிருக்காங்களோ அவங்கள போய் சந்திங்க. 12ஆம் இடம் இயங்குச்சுன்னா வெளிநாடு போயிட்டு வந்தவங்கள அடிக்கடி போய் பாருங்கள். அப்போ வெளிநாடு போகிற சூழல் வந்துடும். 8ஆம் பாவம் இயங்குதுன்னா 8ஆம் பாவத்தில் வந்து விபத்து இருக்குதான், அதில் இன்சூரன்ஸ் இருக்குல்ல. அப்போ உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க. இன்சூரன்ஸ் ஆஃபீஸ்க்கு அடிக்கடி போங்க. அப்போ 8ஆம் பாவம் உங்களுக்கு நேர்மறையாக இயங்கும். அப்போ உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கிறது காலச்சக்கரத்தை பொறுத்து தான் முடிவாகும். நம்ம சாதாரணமாக ஒரு ஜாதகத்தை பார்த்து இந்த கிரகம் நல்லா இருக்குது, இந்த பாவம் இயங்குது அப்படின்னு சொன்னால் அந்த கிளைண்ட்டுக்கு கரெக்டாக நம்ம வழிகாட்டுதல் கொடுக்கல. காலச்சக்கரத்தோடு சேர்ந்து கொடுத்தா மட்டும்தான் அவங்க அதை செயல்படுத்தும் போது சிறப்பான ஒரு பலன் கிடைக்கும். இப்படி தான் நம்ம அந்த கான்செப்டை எடுத்துக்கணும். அப்படி தான் ஒரு பையன் வரார், சார் எனக்கு எல்லா ஜோதிடர்களும் அவருக்கு வந்து ராகு திசையில் சுக்கிர புத்தி விருச்சக லக்னம். அப்போ சுக்கிர புத்தி வந்து சுக்கிரன் வந்து அவருக்கு எங்கே இருக்காருன்னா இதில் 4ஆம் இடத்துல இருக்கார். விருச்சக லக்னம் 7ஆம் அதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்துல, ராகு திசையில் சுக்கிர புத்தி முடியறதுக்குள்ள எனக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு எல்லா ஜோதிடரும் சொல்லிட்டாங்களாம். அவர் ஒரு 10 ஜோசியரை பார்த்துட்டு வந்தார். சுக்கிர புத்தி முடிவதற்கு இன்னும் 3 மாதங்களே உள்ளது, ஆனால் எனக்கு கல்யாணம் ஆகலை. எல்லாரும் இப்படி சொல்லிட்டாங்க, நீங்களாவது எனக்கு சொல்லுங்கள் சுக்கிர புத்தியில் கல்யாணம் ஆகாமல் ஆகாதான்னு. அவர் ஜாதகத்தை பார்த்தா சுக்கிரன் நல்லா தான் இருக்குது, கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க எங்கள் ஆளுங்க, ஒன்றும் தப்பு பண்ணலையே, இன்னும் 3 மாதம் இருக்குல்ல வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு. இல்லை எனக்கு கல்யாணம் ஆகாமல் போயிடுமான்னு பயமாக இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ நான் கேட்குறேன்,
உன் வாழ்க்கையில் தினமும் நீ செய்யக்கூடிய செயல்பாடுகள் என்ன அப்படின்ட்டு. நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். நான் பெங்களூரில் ஐடி கம்பெனியில் இருக்கேன் சார் அப்படின்னாரு. ஓகே, ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன் சார், மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வருது. யார் கூட தங்கியிருக்கேன்னு கேட்டேன். ரூம்மேட்ஸோடு தங்கியிருக்கேன் சார் அப்படின்னாரு. உங்கள் ரூம்மேட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க? அவங்களும் ஐடி கம்பெனியில் தான் சார் வேலை பார்க்குறாங்க அப்படின்னாரு. அந்த ரூம்மேட்ஸ் எத்தனை பேருன்னு கேட்டேன். என்னோட சேர்ந்து 4 பேர் சார் அப்படின்னாரு. அந்த 3 பேர் கல்யாணம் ஆகிடுச்சானா 3 பேருக்கு எனக்கு கல்யாணம் ஆகலை சார் அப்படின்னாரு. நீ அந்த ரூமை விட்டு காலி பண்ணுற வரைக்கும் உனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொல்லியாச்சு. சுக்கிர புத்தி மட்டும் இல்லை, எத்தனை புத்தி வந்தாலும் கல்யாணம் ஆகாது. அப்போ என்ன பண்ணோம்? ஒரே ஒரு சின்ன பரிகாரம் தான். அந்த ரூமை விட்டு காலி பண்ணிட்டு உங்க கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற இவங்களில் யாரெல்லாம் கல்யாணம் ஆகி வந்து பேச்சுலராக மனைவி விட்டுட்டு வந்து கூட தங்கியிருக்கலாம் ரூம் எடுத்து, கல்யாணம் ஆன பசங்களோட போய் ரூம் எடுத்து தங்குன்னு சொன்னோம். தங்கினோடனே மற்ற ஜோதிடர்கள் சொன்ன விஷயம் உண்மையாயிருச்சு. சுக்கிர புத்தி முடிகிற கடைசி 1 மாதத்தில் அந்த பையனுக்கு சூப்பராக கல்யாணம் நடந்துச்சு. சரிங்களா? அப்போ மற்ற ஜோதிடர்கள் சொன்ன கூற்று உண்மையாயிருச்சு. ஆனால் கடைசியில் விதி வந்து நம்மள்கிட்ட வந்து கேட்டு அந்த பையனுக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுத்து கல்யாணம் ஆகணும்னு இருக்குது. இவ்வளோதான் விஷயம். அப்போ ஒரு விதி நடக்கணும்னு இருக்கும்போது நடக்கும். ஆனால் நீங்கள் என்ன தான் எந்த ஜோசியரை போய் பார்த்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் காலச்சக்கரத்தை கடைசி நிமிஷத்துலையாவது நீங்கள் ஏறிப்பீங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணியிருப்பீங்க. கடைசி நிமிஷமாக ஆக்டிவேட் பண்ணியிருப்பீங்க. அதை யாராலையும் மாற்ற முடியாது. அப்போ தான் அந்த பையன்கிட்ட சொன்னேன். ஆராய்ச்சிக்காகவே அந்த பையன் நான் கேட்டேன், நீ ரூம் எடுத்து தங்குனில்ல, அந்த பசங்களில் 3 பசங்க புதுசாக போன ரூமில் அந்த 3 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த புதுசாக போன 3 பேரில் யாருக்காவது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களா? பரணி பூரம் பூரடம் யாராவது இருக்காங்களான்னு கேட்டேன். ஆமாம் சார், ஒரு பையன் பரணி நட்சத்திரம். வேலை செஞ்சிருச்சா? சுக்கிர புத்தினா அப்போ அந்த 3 நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் வந்தே ஆகணும். அங்கே வரும், வராமல் இருக்காது. இப்படி தான் அந்த தசாபுக்தியோட நிகழ்வுகள் நடக்கும். அப்போ நம்ம என்னதான் ஒரு விஷயத்தை தேடி ஓடினாலும், கிரகங்கள் நல்லா இருந்தாலும், அது சம்மந்தமான எனர்ஜி உள்ள பீப்புளோட நம்ம பழக ஆரம்பிக்கணும். இல்லைன்னா அந்த நிகழ்வு நடக்கிறது தள்ளி போய்கிட்டே இருக்கும். எவ்வளவோ பரிகாரம் பண்ணுவாங்க. அப்போ அந்த பரிகாரம் பண்ணுறது எதுக்காக? கோயிலுக்கு போகிறது, விளக்கேற்றுறது, முடக்கு நிவர்த்தி பண்ணுறது, திதிசூனியை நிவர்த்தி பண்ணுறது, அவயோகி நிவர்த்தி பண்ணுறது, இதெல்லாம் எதுக்காக தெரியுங்களா? இந்த காலச்சக்கரம் நமக்கு சூழ்நிலையில் அமையறதுக்காக. இந்த பரிகாரம் பண்ணால் தான் அந்த தடைகள்லாம் உடஞ்சி அந்த காலச்சக்கரத்தின்படி இயங்கக்கூடிய இயக்கத்துக்கு நீங்கள் வருவீங்க. அதுக்கான நபர்களை நீங்கள் சந்திப்பீங்க. இல்லைன்னா சந்திக்க முடியாது. இப்படி தான் அந்த கான்செப்ட் நம்ம எடுக்கணும். இப்போ பாப்பா வந்து மாதம் ஜோதிட பிரபஞ்சக்குழுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கீங்களா? சரி, ரைட், உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் மாதம் வரீங்கன்னா உங்களுடைய ஏஜுக்கு இப்போ இந்த மீட்டிங் வரீங்க. அப்போ இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு 10 வருஷமாக நீங்கள் மீட்டிங் வந்துட்டு எந்த நிலைமைக்கு வருவீங்க? எல்லாரையும் ஜோதிடர்களை பார்க்குறீங்க, புகழ்பெற்ற ஜோதிடர்களை பார்க்குறீங்க, நல்லா சம்பாத்தியம் பண்ணுற ஜோதிடர்களை பார்க்குறீங்க. அப்போ நீங்களும் ஒரு காலத்தில் மிகப்பெரிய புகழ் பெறக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய ஜோதிடராக மாறுவீங்க. இதுதான் சூட்சமம். சார், எனக்கு ஜாதகத்தில் ஜோதிட ரீதியாக டைம் நல்லா இருக்கு, ஜோதிடராகவும்னு என் குருநாதர் சொல்லிட்டாரு, எனக்கு தசாபுக்திகளும் அருமையாக இருக்குது, ஆனால் நான் காலச்சக்கரத்தை இயக்காமல் இருந்தால் ஜோதிடர் ஆக முடியாது, புகழ்பெற்ற ஜோதிடர் ஆக முடியாது. இவ்வளோதான் கான்செப்ட். சரிங்களா? சினிமாவில் நடிக்கணும்னு சொல்லிட்டு திருச்செங்கோட்டில் உட்காந்துருந்து ஆக முடியுமா? எங்கே போகணும்? சென்னைக்கு போய் ரூம் எடுத்து தங்கணும், கோடம்பாக்கத்தில் போய் தங்கணும், டேரக்டர்ஸை போய் பார்க்கணும். அப்போ தான் சினிமாவில் பெரிய ஆள் ஆக முடியும். அப்போ அதுக்கு விதி வழிபடணும், தசாபுக்தி வழிபடணும். கடைசியாக காலச்சக்கரத்தை கையில் தான் கீ இருக்குது. அந்த காலச்சக்கரங்கிற ரகசியத்தை தெரிஞ்சு கொண்டால் மட்டும்தான் நம்ம பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும். இது தசாபுக்தியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக செயல்படும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இம்பார்ட்டண்ட்டாக செயல்பட்டால் தான் அது நடக்க முடியும். இப்போ முத்துப்பாண்டியா வந்து மீடியாவில் பெரிய ஆளாக இருக்கார். இப்போ கடந்த 3 மாதமாக புக்கு வாங்கிட்டு இருக்கார் நிறையா. என்ன காலச்சக்கரம் இயங்குதுன்னா அவரும் கூடிய சீக்கிரம் ஜோசியர் ஆகிடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களோடைய பழகிட்டு இருக்கார்ல. ஸோ அப்போ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் யார் கூட பழகுறீங்களோ அவங்களோட எனர்ஜி நிச்சயமாக வரும். அது கண்டிப்பாக வரும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்போ ஒரு புத்தி இயங்கும் பொழுது அந்த புத்தியோடைய காலச்சக்கரம் எந்த மாதிரி இயக்கிக்கணுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் முக்கியமாக அது சம்மந்தப்பட்ட நபரை போய் சந்திக்கணும். அதுக்கு பேர் தான் பீப்புள் காலச்சக்கரம். அது சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு போகணும். அதுக்கு பேர் தான் பிளேஸ் காலச்சக்கரம்.
இப்போ திருமணம் ஆகலான்னு என்ன பண்ணோம்? இப்போ சுக்கிர புத்தி வந்துருச்சு, 7ஆம் அதிபதி புத்தி நடக்குது, நடந்தும் திருமணம் ஆகலை. அப்போ என்ன செய்யணும்? திருமணமானவங்களை போய் சந்திங்க, திருமண மண்டபத்துக்கு போங்க அடிக்கடி. அதே மாதிரி திருமணம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை போய் அட்டன் பண்ணுங்க. இப்போ புதுசாக கல்யாணம் ஆனவங்க அவங்க மண்டபத்தில் வந்து ஏதாவது பொருள் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட்டு வந்திருக்கும். புதுசாக கல்யாணம் ஆனவங்கள்ட்ட இருந்து அவங்க கையில் ஒரு பொருள் வாங்கிட்டு போய் வீட்டில் வைங்க. இதெல்லாம் பண்ணணும். இதுக்கு பேர் ஆப்ஜெக்ட் கர்மான்னு பேர். இந்த 3 விஷயத்தை பண்ணினாலே உங்களுக்கு திருமணம் நடந்துருக்கும். இப்படி எல்லா விஷயத்துக்குமே எடுக்கலாம். கடன் வேணும்னு நினைக்கிறீங்க, கடன் கிடைக்கல சார், அப்போ என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு உங்கள் புத்தியில் கடன் கிடைக்குமான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் கடன் கிடைச்சவங்களை போய் மீட் பண்ணணும். இதை பண்ணும்போது நடக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. புரியுதுங்களா? இப்போ நந்தகுமார் சாருக்கு வந்து 4ஆம் பாவமும் தொடர்புடைய புத்தி நடக்குது. 4ஆம் பாவம் தொடர்புடைய புத்தி நடந்தால் என்ன நடக்கும்? கார் வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க, ஆடை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நன்மை நடக்கும். இப்படி நிறையா பலன்களை சொல்லலாம். அவருக்கு வீடும் இப்போ கட்டிகிட்ருக்காரு, காரும் வாங்கிட்டார். எதனால் அது நடந்துச்சு? 4ஆம் பாவ புத்தி வந்தோடனே நடந்துருச்சா? அவர் வந்து கார் யார் வச்சுருக்காங்களோ அவங்க கூட பயணிச்சுக்கிட்டே இருந்தார். சரிங்களா? அதே மாதிரி அவருக்கு நடந்துச்சு. நான் வந்து ஸ்கோடா காரும் கிளான்ஸா காரும் வச்சுருக்கேன். அவர் அதிகமாக கிளான்ஸா காரில் பயணம் பண்ணார் என் கூட. இப்போ அவருக்கு என்ன நடந்துச்சுன்னா, அதே கர்மா ஆப்ஜெக்ட் கர்மா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவர் அதே கிளான்ஸா காரை தான் வாங்கியிருக்கார். சரிங்களா? அப்போ 4ஆம் பாவம் இயங்கும் பொழுது, அது சம்மந்தமான காலச்சக்கரத்தில் இயங்கும் போது கண்டிப்பாக நடக்கும். ஏன் அவருக்கும் எனக்கும் கர்மா ட்ரான்ஸ்ஃபர் ஃபாஸ்ட்டாக நடந்துச்சு? ஏன்னா அவர் விசாக நட்சத்திரம், நானும் விசாக நட்சத்திரம். இப்போ இதுவும் ஒரு சூட்சமம். ஒரே நட்சத்திரம், ஒரே கரணம், ஒரே திதி, ஒரே யோகம், ஒரே கிழமையில் பிறந்தவர்களுக்கு இடையில் கர்மா ட்ரான்ஸ்ஃபர் இமிடியட்டாக நடக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி நம்ம புத்திநாதன் யாரோ அந்த புத்திநாதனுடைய நட்சத்திரம், அந்த புத்திநாதனுடைய எனர்ஜியை வெளிப்படுத்தக்கூடிய கிழமையில் பிறந்தவங்கள்ட்டையும் கர்மா ட்ரான்ஸ்ஃபர் உடனே நடக்கும். இதுதான் அதோடைய கான்செப்ட். இப்படி அந்த கான்செப்டை நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் 9 கிரகங்களும் எந்தெந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். அந்த நட்சத்திரங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்குவாங்க. இந்த லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நட்சத்திரம் சார்ந்த நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான பங்கு வகிப்பார்கள். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆப்பு வைக்கிறவங்களும் அவங்களா தான் இருக்கும், உங்களுக்காக உயிரை கொடுக்குற அளவுக்கு நன்மை செய்கிறவங்களும் அவங்களா தான் இருக்கும். எனக்கு குரு சுக்கிரன் மக நட்சத்திரத்தில், அந்த மக நட்சத்திரத்தை சேர்ந்தவர் யாருன்னா முத்துப்பாண்டி ஐயா. அவர் தான் எனக்கு வாழ்வின் வெளிச்சமாக இருக்கார். அவர் கரெக்டாக வேலை செஞ்சிருச்சிங்களா? எனக்கு சந்திரன் விசாக நட்சத்திரத்தில், விசாக நட்சத்திரத்தில் யார் வந்திருக்காங்க? ஒருங்கிணைப்பாளர் வந்திருக்கார், அவரும் நமக்கு பக்கபலமாக இருக்கார். எனக்கு ராகு பூராடத்தில், பூராடத்தில் யார் இருக்கா? நம்ம துணை செயலாளர் தனபாக்கிய மேம் இருக்காங்க. இப்படி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நம்மளுடைய கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரம் சார்ந்தவர்கள் நம்ம வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிப்பார்கள். அது குறிப்பாக அந்த கிரகத்தோட புத்தி வரும்பொழுது அவங்களுடைய இன்வால்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். முன்னாடியெல்லாம் முத்துப்பாண்டியாவை மாதத்தை ஒரு தடவை தான் பார்ப்பேன். இப்போ வாரம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸ்டூடியோ போட்டார், போய் ஷூட்டிங்காக போக வேண்டியதாக இருக்குது. ஏன்? அவர் அடிக்கடி சந்திக்கிற இன்வால்மெண்ட் அதிகமாச்சுன்னா, இப்போ குரு புத்தி ஆரம்பிச்சிருச்சு, குரு மகத்தில் தான் இருக்குது. அப்போ அந்த மக நட்சத்திர நபரை சந்திக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்துது. எவ்வளோதான் விஷயம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அதே மாதிரி இந்த புத்தியோட செயல்பாட்டில் இதெல்லாம் வந்து நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் பரிகாரம், ஸ்டேட்மெண்ட் கிடையாது. புரியுதுங்களா? உங்கள் வாழ்வியலை எப்படி மாற்றிக்கணும்னு தான் சொல்லிகிட்டு இருக்கு. இதெல்லாம் பரிகாரம். அவர் வந்து சோலாரில் ஆஃபீஸ் போட்டிருக்கார் முத்துப்பாண்டியா. எதுக்கு சோலாரில் அவர் ஆஃபீஸ் போட்டார்? நாம் ஏன் சோலாருக்கு அடிக்கடி போகணும்னு பார்த்தா, கரெக்டாக குரு புத்தி ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அங்கே போக ஆரம்பிக்கிறேன். எனக்கு குரு சிம்மத்தில் இருக்குது. சிம்மம் யாருடைய வீடு? சூரியனோட வீடு. அதனால தான் சோலாருக்கு அடிக்கடி போகிறேன். அதே மாதிரி ஜோதிடத்தில் ஒரு புத்தி நடக்கும் பொழுது அந்த புத்திநாதன் அடுத்து எந்த கிரகத்தை தொடுகிறாரோ அந்த கிரகத்தோட கதிர் வச்சு நிச்சயமாக உள்வாங்கி உங்களுக்கு பலன் நடக்கும். எனக்கு குரு அடுத்து தொடக்கூடிய கிரகம் சூரியன். அதனால தான் சோலார் அடிக்கடி போக வேண்டியதாக இருக்குது. அப்போ என்னுடைய ஜாதகம் அவருக்கு எப்படி வேலை செஞ்சுருக்கு பாருங்கள். ஸோ அது எதனால்? கர்மா ட்ரான்ஸ்ஃபர்னால்.
ஏன்னா டெய்லியும் ஒன்றா சாப்பிட்றோம், ஒன்றா தூங்குகிறோம், ஒன்றா ஃபோன் பேசுகிறோம்ல, அப்போ கர்மா ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாக நடக்கும். இப்படி தான் அந்த விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டும். இப்படி நீங்கள் ஒவ்வொரு புத்திகளையும் ஆராய்ச்சி பண்ணும்போது, ஒரு புத்தி ஆரம்பிக்க போதுனாலே அந்த புத்தியில் டாப் டு பாட்டம் என்ன நன்மை நடக்கும், என்ன தீமை நடக்கும், அதுக்கு என்ன பரிகாரங்கள் பண்ணணும், டூஸ் என்ன டோன்ட்ஸ் என்னன்னு நீங்கள் ஒரு லிஸ்ட் அவுட் போட்டுறணும். அதை முதல்ல ஜோதிடராகிய நாம் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கிளைண்ட்டுக்கு கரெக்டாக சொல்ல முடியும். இதெல்லாம் வாழ்வியலாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயம். ஓகே, இன்னும் உங்கள் புத்தியை பலப்படுத்தி கொள்வதற்கும் புத்தியில் எந்த ஒரு கெடுதலும் வராமல் இருக்கிறதுக்கு சில பரிகாரங்கள் இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன புத்தி நடந்தாலும், என்ன தசை நடந்தாலும், அந்த தசாநாதன் புத்திநாதன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். அந்த நட்சத்திரத்தோட உணவை டெய்லியுமே தானம் பண்ணுங்கள். டெய்லியும் தானம் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு 50% பிரச்சனை சால்வ் ஆகிடும். உங்கள் புத்திநாதன் எந்த நட்சத்திரம் நிற்கிறாங்க. இப்போ புத்திநாதன் ஒருத்தங்களுக்கு வந்து அஸ்வினியில் நின்று புத்தி நடத்துதா, முந்திரி டெய்லியும் ஒரு 100 கிராம் முந்திரி வாங்கி யாருக்கா தானம் பண்ணிடுங்க. சார் ஒரு புத்திநாதன் அனுஷத்தில் நிற்கிறார், டெய்லியும் வெண்பொங்கல் யாருக்கா ஒருத்தருக்கு தானம் பண்ணிடுங்க. இந்த மாதிரி என்ன கான்செப்ட் சொல்ல வரேன்னா, புத்திநாதன் என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திர உணவை ரெகுலராக டொனேட் பண்ணணும். இது ஒரு பவர்ஃபுல் பரிகாரம். சரிங்களா? அதுக்கப்புறம் புரியல, பூராடமா? பூராடம்னா குக்கும்பர், காளான். காளான் வாங்கி கொடுக்கணும். காளான் ரைஸு, காளான் பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். ஓகே, இதை வந்து நீங்கள் தானம் பண்ணாலே 50% பிரச்சனை அந்த புத்தியால் பிரச்சனைக்குனா சால்வ் ஆகும். புத்தி நல்லா இருந்தால் அது பூஸ்டப் ஆகிடும், நன்மைகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணணும்னா, அந்த புத்தி சம்பந்தமான என்ன புத்தி நடக்குதோ, அந்த கிரகத்தோட புத்தி நடந்துட்டுருக்குன்னா அது சம்பந்தமான பொருள், காரகத்துவ பொருளை தானமாக கொடுக்க வேண்டும். இப்போ சுக்கிர புத்தி நடந்தால் என்ன சொல்லலாம்? சுக்கிரனா என்ன? வாசனை திரவியம். சுக்கிரன்னா பட்டுப்புடவை, அதை தானமாக கொடுங்க. சுக்கிரன்னா பன்னீர், அது தானமாக கொடுங்க. அந்த கிரகத்தோட பொருளை தானமாக கொடுக்கணும். அந்த மாதிரி 9 கிரகத்துக்கும் என்னென்ன பொருள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானம் கொடுக்கணும். முதல்ல நட்சத்திரத்தை இயக்க சொல்கிறேன், ரெண்டாவது அந்த பொருளை இயக்க சொல்கிறேன், மூணாவது என்ன பண்ணணும், அந்த கிரகம் சார்ந்த உடல் உறுப்பில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு மருத்துவ உதவி செய்யுங்க. இப்போ குரு வந்து ஒருத்தங்களுக்கு புத்தி நடத்துனா, குருனா வயிறு, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க, கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்களுக்கு உதவி செய்யுங்க. சூரியன்னா தலை, தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு உதவி செய்யுங்க. சுக்கிரன்னா சிறுநீரகம், கிட்னி சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்போ அந்த உடல் உறுப்பில் யாருக்கு பாதிப்பு இருக்கோ உதவி செய்யுங்க. இந்த 3 பரிகாரத்தை நீங்கள் சரியாக செஞ்சாலே 90% பிரச்சனை சால்வ் ஆகும். இதை எப்போ செய்யணும், இந்த சூட்சமமான டைம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதுதான் நான் சொன்ன மாதிரி ஒரு புத்திநாதன் நடக்கும்போது அந்த புத்தியோட நிகழ்வுகள் எப்பப்போ நடக்கும்னு சொன்னேன்னா, அந்த கிரகத்தோட கிழமையில், அந்த கிரகத்தோட ஓரையில், அந்த கிரகத்தோட நட்சத்திரத்தில், அந்த கிரகத்தோட கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரத்தில், அந்த கிரகத்தோட திதி, கிரகத்தோட யோகம், கிரகத்தோட கரணம், இதிலெல்லாம் நடக்கும். இதிலெல்லாம் நீங்கள் அந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போ கேது புத்தி நடக்குதுன்னா என்ன பண்ணலாம்? அஸ்வினி நட்சத்திரத்தில் பண்ணுங்கள் தானம், மக நட்சத்திரத்தில் பண்ணுங்கள், மூலத்தில் பண்ணுங்கள், இந்த மாதிரி செய்யலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பலன் நடக்கும். அப்போ நட்சத்திர உணவு தானம் பண்ணுறது, கிரக காரகத்துவ பொருளை தானம் பண்ணுறது, உடல் ரீதியாக பிரச்சனை உள்ளவர்களுக்கு மருத்துவ உதவி செய்வது, இதை 3 பண்ணாலே உங்களுக்கு பர்ஃபெக்டான ரிசல்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வாழ்வியல் பரிகாரம்லாம் சொல்லிட்டேன். காலச்சக்கரத்தைப்படி எப்படி இயக்கணும், ஒரு வீடு போக போகும்போது அந்த டைரக்ஷன் பார்த்து போகணும், பெயர்கள் கொண்ட நபர்கள்ட்ட பார்த்து பழகணும், இதெல்லாம் வாழ்வியலாக நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துறது. இந்த பரிகாரம் ரெகுலராக நீங்கள் ரொட்டீனாக செய்யணும். அதுக்கப்புறம் 4வதாக பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் பரிகாரம் பண்ணலாம். உங்களுடைய திசாநாதனோ புத்திநாதனோ எந்த தத்துவத்தில் இருக்காங்கன்னு பாருங்கள். நீர் தத்துவமா, நில தத்துவமா, காற்று தத்துவமா அப்படின்னு பாருங்கள், நெருப்பு தத்துவமா.
அந்த நீர் அந்த தத்துவத்தின் அடிப்படையில் செய்கிற பரிகாரம் உடனடியாக ரிசல்ட் கொடுக்கும். இப்போ ஒரு ஒரு புத்திநாதன் வந்து ஒருத்தங்களுக்கு இப்போ சனி புத்தி நடக்குது, சனி புத்தி வந்து மிதனத்திலேருந்து நடத்துது அப்படின்னா, மிதனம் என்ன தத்துவம்? காற்று தத்துவம். அப்போ என்ன பண்ணலாம்? ஸ்பீக்கர் வாங்கி கொடுங்க, பெல்லு வாங்கி கட்டுங்க கோயிலில். பெல்லுனா என்ன? மணி, சத்தம், ஒலி. காற்றின் வழியாக தான் ஒலி வருது. மலர்கள் வாங்கி கொடுங்க. மலர்கள்னால் என்ன? வாசனை வரக்கூடிய பொருள். செண்டு வாங்கி கொடுங்க. செண்டுனா வாசனை திரவியம். காற்று தத்துவத்தின் வழியாக அந்த பரிகாரத்தை செய்யணும். அப்படி நாம் எடுத்துக்கணும். இப்போ சுக்கிரன் வந்து யாருக்காவது நீர் ராசியில் இருந்தால் மகாலட்சுமி கோயிலுக்கு அபிஷேகம் கொடுத்துக்கிட்டே இருங்க. சுக்கிரன் நீர் ராசியில் இருந்தால் உடனடியாக ரிசல்ட் கிடைக்கும். அதில் என்ன ஒரு கண்டிஷன்னா, கெட்டு போயிருந்தால் நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் அபிஷேகம் பார்க்கக்கூடாது. அபிஷேகத்துக்கு பொருளை மட்டும் டொனேட் பண்ணணும். இவ்வளோதான் கான்செப்ட். அப்போ இந்த பஞ்சபூதத்தின் அடிப்படையில் பண்ணணும். அப்போ நீர் தத்துவம்னா அபிஷேகம், காற்று தத்துவம்னா மந்திரம் சொல்கிறது, மந்திரம் ஜெபிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். நிலத்தத்துவம் அப்படின்னா கோயிலுடைய திருப்பணிக்கு உதவணும், திருப்பணிகளுக்கு உதவுவது. கட்டிடம் கட்டுறது எல்லாமே நிலத்தத்துவத்தில் வருது. சிமெண்ட்டு, மணல், ஜல்லி எல்லாம் நிலத்தத்துவம். ஃப்ளோரிங் போட்டு கொடுக்கறது, கோயிலில் போய் க்ளீன் பண்ணி குப்பையெல்லாம் கூட்டி அள்ளி போடுறது, இதெல்லாம் நிலத்தத்துவ பரிகாரம். நெருப்பு தத்துவம்னா கோயிலுக்கு போனால் விளக்கு போடுங்க, ஹோமம் பண்ணுங்க, ஏதாவது லைட் வசதி பண்ணி கொடுங்க, இபி பில் கட்டுங்க. அது கோயிலுக்கு தான் பண்ணணும்னு இல்லை, இபி பில்லு யாருக்கு வேணால் கட்டலாம். இப்போ ஒரு கல்யாணம் நடக்குதுங்க, ஒரு ஏழை பெண்ணோட கல்யாணம். சனி வந்து உங்களுக்கு நெருப்பு ராசியில் இருக்குது. அந்த தம்பதியர் வந்து ஒரு சின்னதாக ஒரு மடத்தில் கல்யாணம் வைக்கிறாங்க, ஒரு மண்டபத்தில். அங்கே கண்டிப்பாக மண்டபம்னாலே மண்டபம் சார்ஜ் கொடுக்கணுமா, இபி பில் கட்டணுமா, இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த கல்யாணத்துக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடிய மண்டபத்துக்கு இபி சார்ஜ் நான் கட்டுறேன்னு சொல்லுங்கள். சூப்பராக வேலை செய்யும். இப்படியும் பரிகாரம் செய்யலாம். லாஜிக் இல்லாமல் பரிகாரம் இல்லை. எல்லா பரிகாரத்துக்குள்ளேயும் லாஜிக்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது. லாஜிக் தப்பாக இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். இவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த 4 விதமான பரிகாரங்கள், பஞ்சபூத பரிகாரங்களும் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய புத்தி என்ன கிரகம் நடத்துதோ அந்த கிரகம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அந்த கிரகம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அதில் கடைநிலை ஊழியராக வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கு உதவி செய்யணும். இப்போ சுக்கிர புத்தி நடக்குதுன்னா நகைக்கடை ஓனருக்கு போய் உதவி பண்ணக்கூடாது. அவர் கோடிக்கணக்கில் பணம் வச்சுருப்பார். அங்கே வேலை பார்க்குற ஒரு வாட்ச்மேனுக்கோ, நகைக்கடையில் வேலை பார்க்குற ஒரு சின்ன லெவலில் வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ்க்கு உதவி பண்ணுங்க. இதெல்லாம் செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் என்ன மாதிரியான பிரச்சனையில் இருந்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். புரியுதுங்களா? ஜோதிடத்தில் தசாபுக்தியை அவாய்ட் பண்ணி ஜோதிடம் பார்க்க முடியாது. வெறும் ராசி கட்டமும் கோச்சாரமும் வச்சு ஜோதிடம் பார்க்க முடியாது. தசாபுக்தி இல்லாமல் ஜாதகம் பார்க்க முடியாது. ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஒரு மனிதனோட இயக்கம் அப்படிங்கிறதே குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு தசையிலையும் ஒரு புத்தியில தான் இருக்குது. சரிங்களா? நீங்கள் குண்டாக இருக்கிறதும் ஒல்லியாக இருக்கிறதுல கூட பரிகாரம் இருக்குது. நானும் முத்துப்பாண்டியாவும் பேசிகிட்டே இருப்போம். நான் எப்போல்லாம் 95 கிலோ வரனோ அப்போல்லாம் கிளாஸுக்கு ஸ்டூடெண்ட் சூப்பராக வருவாங்க. எப்போல்லாம் வெயிட்டை குறைக்கிறனோ அப்போல்லாம் ஸ்டூடெண்ட் கம்மியாக வந்துடுவாங்க. அன்றைக்கி பார்த்தா மந்த்லி இன்கம் கம்மியாக இருக்கும். இது எதுக்காக சொல்கிறேன்னா, குண்டாக இருப்பது குருவோட இயக்கம். குரு நல்லா இருக்கிறவங்க குண்டாக இருந்தால் மட்டும்தான் பணம் வரும். ஒல்லி ஆனீங்கன்னா பணம் வராது. இதுதான் கான்செப்ட். அதுக்குன்னு குண்டாகிட்டே போனால் உடம்புல பல நோய் வரும்.
சரிங்களா? அதில் பல சிக்கல்களும் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கணும், உடம்பை கரெக்டாக மெயின்டனும் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், கர்ப்பிணி பெண்களுக்கு தானம் பண்ணுங்கள், அதுவும் குருவோட இயக்கம். அந்த புண்ணியம் சேர உங்களுக்கு பணம் வரும். பாப்பா நினைக்கிது நான் குண்டாக தான் இருக்கேன், அதனால் ஜோசியத்தில் பெரிய ஆளாக வந்துடுவேன்ட்டு. குண்டாக இருக்கிறதுல நிறைய பிரச்சனையும் இருக்குது, உடம்பையும் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான விஷயங்களையுமே நம்ம உடல் காரகத்துவம், உயிர் காரகத்துவம், உயிரற்ற காரகத்துவம் எல்லா விஷயத்துலையுமே நம்ம இயக்கலாம். புரியுதுங்களா? அப்படி இயக்கும் போது நமக்கு அந்த ரிசல்ட் கிடச்சிரும். ஒரு பெண் அவங்க ரிஷப லக்னம், 7 கூடையவன் செவ்வாய் புத்தி அவங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. செவ்வாய் புத்தி ஆரம்பிச்சிருச்சு, செவ்வாய் ராகு சேர்க்கை. சரிங்களா? ஒரு ஜோசியர் என்ன சொல்லிட்டாருன்னா, அவருடைய ஆராய்ச்சியில் சொல்கிறார், உங்கள் கணவன் இறந்து போயிடுவாருன்ட்டார். சரிங்களா? ரிஷப லக்னம் 7 கூடையவன் செவ்வாய் ராகுவோடு சேர்ந்துருக்கு. செவ்வாய் புத்தினால தான் கணவன் இறப்பார்ல, அதான விதி. செவ்வாய் ராகு சேர்ந்தால் உயிர் காரகத்துவத்தை அடிக்கும். அப்போ இன்னொரு ஜோதிடர் என்ன சொல்லியிருக்காரு, அவரோட ஆராய்ச்சியில் தம்பி இறந்து போயிடுவாங்கன்ட்டார். ஏன் தம்பி? ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் கணவன் காரகன் மாதிரி சகோதர காரகன், இந்த மாதிரியும் அது நடக்கும். அப்போ அவங்க வராங்க, வந்தோடனே சார் இந்த மாதிரி இப்படி சொல்லிட்டாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு என்ன பரிகாரம் சொன்னேன்னா, உங்களுடைய பல்லில் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி 2 பல்லை எடுத்துருங்க அப்படின்ட்டேன். 2 பல்லை எடுத்துருங்கன்னு சொல்லியாச்சு. எடுத்தால் இந்த கண்டத்துலேருந்து உங்கள் தம்பியோ கணவனோ தப்பிச்சிருவாங்க. கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுங்க, இந்த சவாபுத்தி முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. சவாபுத்தியில் பல்லை எடுத்துட்டாங்க. சவாபுத்தி முடிகிற வரைக்கும் அவங்க கணவனுக்கும் தம்பிக்கும் எதுவும் ஆகலை. இன்றைக்கி ராகு புத்தி வந்துருச்சு, குரு புத்தி வந்துருச்சு, இன்னமும் நல்லா தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ரீசன்னா, அந்த உயிர் காரகத்துவத்தை காப்பாற்றுறதுக்கு உடல் காரகத்துவத்தில் நாமளே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிறோம். இவ்வளோ தான் லாஜிக். சரிங்களா? அதுக்கு அந்த கிரகம் கெட்டு போயிருக்கும்போது உடல் காரகத்துவத்தில் நம்ம ஒரு காயத்தை உண்டு பண்ணிக்கிட்டால் உயிர் காரகத்துவம் காப்பாற்றப்படும். இது அப்படியே உல்ட்டாவாக வேலை செய்யும். கிரகம் நல்லா இருந்தால் நீங்கள் பல்ல போய் பிடுங்கினீங்கன்னா ஹஸ்பண்ட் போய் சேர்ந்துருவார். சரிங்களா? அப்போ கிரகம் நல்லா இருக்கும்போது உடல் காரகத்துவத்தில் எந்த பாதிப்பும் வரக்கூடாது. வந்தால் உயிர் காரகத்துவத்தில் பிரச்சனை வரும். ஸோ அதனால் கிரகம் நல்லா இருக்கிறதுக்கும் கெட்டு போயிருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் பரிகாரம் கொடுக்கணும். 10ஆம் இடம் யாருக்கா கெட்டு போயிருந்தா அவங்களுக்கு முழங்காலில் அடிபட்டு கால் நடக்க முடியாமல் ஆயிட்டாங்கன்னா தொழிலில் சூப்பராக வந்துடுவாங்க. இதே 10ஆம் இடம் நல்லா இருக்கிறவங்களுக்கு காலில் அடிபட்டால் தொழில் நஷ்டம் அணையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். நல்லா இருக்கக்கூடிய பாவத்தை எங்கேயுமே ஒரு பாதிப்பு வராமல் பார்த்துக்கணும். இப்போ ஜோதிடர்கள் எல்லாருக்குமே 2ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் ஜோதிடர் ஆக முடியும். உங்கள் எல்லாருக்கும் 2ஆம் இடம் நல்லா இருக்குன்னா உங்கள் கண்ணில் பிரச்சனை வரக்கூடாது, உங்கள் விரலில் பிரச்சனை வரக்கூடாது, வாயில் பிரச்சனை வரக்கூடாது, பல்லில் பிரச்சனை வரக்கூடாது. வந்தால் உங்களுடைய வருமானம் அடி வாங்க போகுதுன்னு அர்த்தம். கண்ணில் பிரச்சனை வந்து என்ன பண்ணணும், அதை சமாளிக்கிறதுக்கு உடனே கண்ணாடி போட்டுடணும். எங்கேயுமே குறைபாடு இல்லாமல் இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த காரகத்துவம் சிறப்பாக செயல்படும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தசாபுக்தியின் செயல்பாடுகளை மிக சிறப்பாக நம்ம பார்த்து எடுத்தோம்னா எந்த ஒரு மனிதரோட வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனையை குறைத்து நல்ல விதமாக அவங்களுக்கு ரிசல்ட்டை கொடுத்து மாற்ற முடியும். இதனுடைய மாணவர்களுக்கு நிறையா தெரியும், நிறையா வகுப்பில் எடுத்திருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கு அருமையான தகவல்கள் கிடைச்சிருக்கும். மேலும் அடுத்த மாத மீட்டிங்கில் 46வது மீட்டிங்கில் இதே மாதிரி ஒரு அருமையான தகவல்கள் கொடுக்குறோம். ஏன்னா என்னை விட என்னுடைய நிர்வாகிகள் மிக சூப்பராக பேசுவாங்க. நான் பேசி 44 மீட்டிங்கில் எவ்வளவோ வீடியோஸ் பேசியாச்சு. என்னுடைய நிர்வாகிகள் என்னை விட அருமையாக பேசுவாங்க. அதனால் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அருண்ராம் ஐயாவாக இருக்கட்டும், நந்தகுமார் ஐயாவாக இருக்கட்டும், எல்லோரும் 1 மணி நேரம் ஸ்பீச் கொடுப்பாங்க. இன்றைக்கி அருண்ராம் சாரோட ஸ்பீச்சை வேறு நான் மிஸ் பண்ணுறேன். இந்திய கோடீஸ்வரிகள் அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறாரு. மிக அருமையாக இருக்கும். ஆனால் இப்போ வெளியில் போக வேலை இருக்கிறனால முடிச்சுட்டு மீட்டிங் முடிகிறதுக்குலாம் நான் வந்துடுவேன். ஸோ இன்றைய தருணத்தில் தசாபுக்தி தலைப்பில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த எங்களுடைய பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.
கிரகங்களின் திசா புத்திக்கு வாழ்வியல் பரிகாரங்கள் என்கிற தலைப்பில் மிக அருமையான கருத்துக்களை வழங்கிய திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்களுக்கு நந்தகுமார் ஐயா பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள்.